ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறையா கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ரீடிங்குள்ளார போகலாம். இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபார்வர்டாக மூவ் ஆக போகிறீங்க. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஃபார்வர்ட் அடுத்த கட்டத்துக்கு நகருது. இவ்வளோ நாள் இப்படியே உங்கள் லைஃப் நகராமல் இருந்திருக்கும். பட் இனிமேல் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. ஸோ அது என்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ரீடிங்கில் போகலாம். ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்தோன்னே சூப்பர்வான கார்டு வந்திருக்கு. சன், குயின் ஆஃப் கப்ஸ், சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். வாவ். ஸோ உங்களோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு நான் சொல்கிறேன். பாசிட்டிவாக தான் இருக்கு. நீங்கள் வந்து லவ், அது வந்து நிறைய உங்களுக்கு லவ் பண்ணுறது பிடிக்கும். லவ்ங்கிற வார்த்தை கேட்டாவே பிடிக்கும். அண்ட் லவ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? நீங்கள் வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். ரிலேஷன்ஷிப் வயசில் வந்துட்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். புரிஞ்சுக்குவீங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ வெரி சூன் நீங்கள் ஒரு நியூ ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸை அக்செப்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்க. ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, இப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்ம லவ் மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு வெல்விஷர், இல்லை ஒரு நியூ ஆடட் ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம். அது எதுவாக வேணா இருக்கட்டும், எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது ஒரு நியூவான ஒரு ரிலேஷன்ஷிப், கண்டிப்பாக ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த லவ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறனால யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நியூ பர்சனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வராங்க ஆஸ் அ கிஃப்ட். நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கீங்கல்ல ரிலேஷன்ஷிப் வைஸ். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி யூனிவர்ஸ் பண்ண போகிறாங்க. சரி, நீங்கள் வந்து எவ்வளவோ லவ் ரிலேட்டடாக நிறைய பேக் ஸ்டாபாக இருக்கட்டும், நிறைய பெயின் அனுபவிச்சாலுமே இன்னுமே வந்துட்டு அந்த லவ் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னுமே அந்த லவ்க்காக நீங்கள் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா நியூ செட் ஆஃப் லவ், அதாவது ஒரு யாரும் இன்னைக்கு வந்து உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க, பட் இனி வெரி சூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யார்ட்டும் பேசாமல் இருப்பீங்க, அவங்களோட ஒரு பாண்டே இருந்திருக்காது. அவங்க திடீர்னு வந்து உங்கள் மேலே அதிகமான பாசம், லவ் காமிப்பாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நீங்கள் எங்கேயாவது வெளியே யாரையாவது மீட் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் ஏரியாவில் நியூ பர்சன் யாராவது மீட் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு லவ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த லவ் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை வந்துட்டு உங்களுக்கு நிறைய லவ்வை அட்ராக்ட் பண்ண போறீங்க. டிஃப்ரெண்ட் பர்சன், நியூ செட் ஆஃப் பர்சன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். சரி, கார்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்ட்லி வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்களா? ஸோ வெரி சூன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் பர்சனாக மாறிடுவீங்க. அதாவது இப்போ உங்களுக்கு அந்த நியூ செட் ஆஃப் லவ் நான் சொன்ன பார்த்தீங்களா, புது ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாரும் வருவாங்கன்னு. அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பை வந்து வேறு பார்வையில் பார்ப்பீங்க. அண்ட் நிறைய ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய வந்து உங்களுக்கு ஹார்ட்டை விட மைண்டுக்கு தான் அதிகமான ஒர்க் இருக்கும் இனிமேல். ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் நியூஸ் நான் சொல்லுவேன். உங்களோட ஒரு அடுத்த கட்டம், அதாவது அடுத்த வாழ்க்கையில் இப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ நீங்கள் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இப்போ ரெண்ட் ஹவுஸில் இருக்கலாம். மேபி நீங்கள் ஒரு நியூ சொந்தமாக வீடு கட்டி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மணி ரிலேட்டடான இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எஸ், அதுவுமே உங்களுக்கு ஒரு சால்வ் ஆகும். அண்ட் உங்களோட இனி வரக்கூடிய உங்கள் நியூ லைஃப்பில் உங்களோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? மோஸ்ட்லி உங்களோட ஃபேமிலி அண்ட் லவ்டு ஒன்ஸ் அண்ட் உங்களோட கெரியர், ஃபினான்சஸ் அண்ட் மோஸ்ட்லி நேச்சர் ரிலேட்டடாக தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்துட்டு மேபி நீங்கள் கரண்ட்லி நேச்சரோட கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். பட் இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் வந்துட்டு கண்டிப்பாக நேச்சரோட ஏதோ ஒரு விதத்தில் நேச்சரோட நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. உங்களோட கரண்ட் லைஃப் ஸ்டைலும் இனி வரக்கூடிய அப்கமிங் இயர்ஸோட லைஃப் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அண்ட் பணம் விஷயத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதாவது இப்போ வந்துட்டு மேபி எல்லா சைடும் பிளாக்கேஜஸாக இருக்கலாம். பட் இனிமேல் வந்துட்டு எல்லா வழியிலுமே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியிலையும் சரி, இல்லை நீங்கள் நினைச்சு பார்க்காத இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரும். ஓகேங்களா? சரி, இது வந்து கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 4 செட் ஆஃப் கார்ட்ஸே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு பர்சன் நீங்கள், நிறைய லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க, பண்ணிட்டும் இருக்கீங்க. ஓகே, ஸோ இது ஒரு டெஃபினட்டாக ஒரு குட் நியூஸ்ன்னு நான் சொல்லுவேன். கம்ப்ளீட் பாசிட்டிவான ஒரு நியூஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கையில் டெஃபினட்டாக வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சாதிப்பீங்க. அது வந்து பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷனலாகவும் சரி. இது வரைக்கும் லைஃப்பில் வந்துட்டு விக்டரிங்கிறத பார்த்துருக்க மாட்டீங்க, இனிமேல் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ யூஆர் பிளஸ்டுங்க. சீரியஸ்லி சூப்பர்வான ஒரு கார்ட்ஸ் இதெல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலாக வந்துட்டு எதுவுமே இருக்காது. கரெக்ட், ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு கெரியர் வைஸ்மே ஜாப்லெஸ்ஸாக கூட இருக்க சான்சஸ் இருக்கு. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இல்லாமல் இருக்கீங்க. அதாவது நீங்கள் யார், உங்கள் டேலண்ட் என்ன அப்படின்னு இந்த உலகத்துக்கு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஒரு பேஷனேட் தாங்க, ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். பட் அதுக்கான வாய்ப்புகள் கரண்ட்லி உங்களுக்கு இல்லாமல் இருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கும் டெஃபினட்டாக ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இருட்டில் இருக்கலாம், இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து அடி மேல் அடி விழுந்துட்டே இருக்கலாம். பட் அடுத்த கட்டம், அடுத்த வாழ்க்கை வெரி சூன் அந்த இருட்டு விலகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதை நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு டெஃபினட்டாக இன்னைக்கு வந்து உங்களுக்கு எந்த விதத்திலுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது கிடைக்கல. நீங்களும் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருப்பீங்க, நிறைய ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, எதுவும் கிடைக்காம இருக்கும். பட் வெரி சூன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் கேட்கணுங்கிறத தாண்டி அவங்களே வாலண்டியராக வந்து ஒரு சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கு. அண்டு ஏதோ ஒரு பழி சுமந்துட்டு இருக்கீங்களோ, யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் ஏதோ ஒரு பழி சுமந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்கள் மேலே ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. சரி, உங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஹிடன் எனிமீஸ் எல்லா சைட்லையுமே இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லையும் சரி, ஃபேமிலியும் சரி, வெரி க்ளோஸ்டு பர்சன்ஸும் சரி, அண்ட் உங்கள் ஒர்க் ஏரியா, நெய்பர்ஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு சீக்ரெட் எனிமீஸ் இருக்காங்க. ஏதோ ஒரு பழியில் உங்களை சிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் எப்படின்னா, நீங்கள் உங்கள் வேலையை மட்டுமே பார்த்துட்டு வாழக்கூடிய ஒரு பர்சன், உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். பட் உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் பீப்புளுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. பட் நீங்கள் லைஃப்பை அப்படியே ஸ்மூத்தாக வாழ்ந்துட்டு இருக்கீங்களோன்னு நினச்சிட்டு உங்கள் மேலே ஏதோ ஒரு பழியை சுமத்திருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணலை அப்படின்னா மேபி வெரி சூன், வெரி வெரி சூன் அந்த ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் வந்து ரொம்ப ரியாக்டெல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் சைடில் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லைன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டாம்.
பிகாஸ் அது அப்படியே போயிடும், அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படியே மறைஞ்சிரும். பட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்களோ, பெருசாக்குறீங்களோ, டெஃபினட்டாக அந்த ப்ராப்ளம் அவ்வளோ சீக்கிரம் மறையாது. ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல். உங்களோட ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரி, என்னதான் வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும், பட் உங்களுடைய வரக்கூடிய லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட்ஸ் நடக்கும். மேபி வந்து நீங்க கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன், நீங்க நினைக்காத ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். மேபி நீங்க ஒரு சில பர்சன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள்ல இருந்து மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க. பல வருஷமா அதோட கான்டாக்ட் எல்லாம் இருந்திருக்கும். அது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம். பட் அது அந்த பர்சனா சரி, அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு தேடி வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப்பை மாற்றும், உங்களையும் மாற்றும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எமோஷ்னல் பர்சன்லேருந்து ப்ராக்டிக்கல் பர்சனாக மாற போகிறீங்கன்னு நான் சொன்னேன் வெரி சூன். ஸோ அந்த ஒரு மாற்றத்துக்கு வந்துட்டு அந்த பழைய பர்சன்ஸாக இருக்கட்டும், சூழ்நிலைகள் திருப்பி வர்றது தான் காரணமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். அதாவது இப்போ ஒன்றுமே இல்லை என் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிற நீங்கள் நாளைக்கு எல்லாமே அட்ராக்ட் பண்ணுவீங்க. எது எது இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதை தாண்டி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. 2 of Cups, 4 cards. ஓகே, சரி, ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்துட்டு ஓகே, சரி, ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஹோல்டு பண்ணாதீங்க. ஆக்சுவலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கட்டும், ஹாப்பி ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். பட் எய்தர் நீங்களோ உங்கள் பார்ட்னரோ இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கீங்க. லைக் 2 பேருமே வந்துட்டு கம்ப்ளீட் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். உங்களோட சாய்ஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் இருக்கும். ஸோ அது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். பட் இப்போ கரண்ட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் மன்னிக்க தயாராக இல்லை. ஏதோ ஒரு விஷயமா ரொம்ப ஹோல்டு பண்ணிட்டு ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கீங்க. ஸோ அதனால் இப்போ கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எந்த டைம்லையும் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? பட் இனி வந்து சரியாகும். ஓகேங்களா? ஸோ கவலைப்பட வேண்டாம். அந்த ஒரு பாண்டிங் ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சால்வ் ஆகும். நான் அகெயின் சொன்ன மாதிரி உங்களோட ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? கெரியர் வைஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சில பேருக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். கெரியர் ரிலேட்டடாக உங்களோட பேஷனாக இருக்கட்டும், இப்போ உங்களோட ஏதோ ஒரு கெரியர் வைஸில் வந்துட்டு ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் உங்கள் ஃபேமிலி உங்கள் புரிஞ்சுக்குவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியலாகவுமே வந்துட்டு உங்கள் ஃபேமிலி கிட்ட இருந்து ஏதோ ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? சரி, வெரி சூன் வந்துட்டு நீங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. நல்லதா இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த கட்டத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துட்டு இப்பவே நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆரக்கிள்ல பார்க்கலாம். ஆரக்கிளை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புரிய வைப்பாங்க. மேபி வந்துட்டு வெரி சூன் வந்து நீங்கள் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு டைரக்டாகவே நிறைய விஷயங்களை புரிய வைப்பாங்க. உங்களுக்குமே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும், யூனிவர்ஸ் மேலேயுமே. சரிங்களா? ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு இனிமேல் வந்து யூனிவர்ஸே உங்களுக்கு டைரக்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் ஒரு ஃப்ரீடம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற ஒரு பிளாக்கேஜஸ், இப்போ இருக்கிற ஒரு கண்ட்ரோல்டான ஒரு லைஃப்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்போ உங்கள் வீட்லேயும் சரி, நீங்கள் ஒர்க் ஏரியாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு சண்டைகள்னு போயிட்டு இருக்கலாம். ஸோ அது எல்லாமே சால்வ் ஆகி இனிமேல் வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளம்ஸே இல்லாத மாதிரி அமைதியாக போயிடும் இனி வரக்கூடிய டேஸ். சரிங்களா? உங்கள் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இப்போ நீங்கள் நிறைய விஷஸ் நிறைய ஆசைப்படுறீங்கல்ல, அது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸே வந்தாலும் அது பெரிய அளவுக்கு வராது. அது அப்படியே லைட்டாக வந்துட்டு சால்வ் ஆகிடும். ஓகேங்களா?
ஸோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்கள் லைஃப் அடுத்த கட்டம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களுமே நல்ல ஃபார்வர்டாக அழகாக மூவ் ஆன் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளெஸ்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட்.